ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதையே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்நாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 860வது நாமாவளியாக ஓம் ஷட்குணேஸ்வர்ய சம்யுதாய நமः. இந்த நாமாவளி முருகப்பெருமான விசேஷமான குணங்கள் 6ஐயும் செல்வத்தையும் உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. 6 குணங்களோடும் ஈஸ்வரத்தன்மையோடும் கூடியவருக்கு நமஸ்காரம். அதாவது இறைவன் எல்லா சக்தி வடிவமாகவும் இருக்கார். அவருடைய விசேஷ குணங்களாக 6 வர்ணிக்கிறது. அதனால்தான் பகவான் அப்படின்ற அந்த சப்தமே அவரை வர்ணிக்க காரணம். பகம்னாலே 6 விதமான குணங்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல 6 குணங்கள் சந்தி, விக்கிரகம், யானம், ஆசனம், துவைத்தம், ஆஸ்ரயா அப்படின்னு சொல்லக்கூடிய 6 குணங்களையும் ஐஸ்வர்யமாக உடையவர் இறைவன். இது நம்ம நினைக்கிற மாதிரி அவர் என்ன செய்வார் அப்படின்னா, அவர் தான் எல்லாத்துக்கும் பலசாலியாக இருக்கார், எல்லாத்தையும் பஞ்சகிருத்தியம் செய்யக்கூடியவர். இதெல்லாம் பார்த்தோம். அதில் வீரனாக இருந்து எல்லாத்தையும் செய்யக்கூடியவர்னு பார்த்தோம். அப்போ அந்த இறைவன் செயலுக்கும் மனிதனுடைய செயலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மனிதனுடைய செயல் ஒரு பொருளை அழித்தால் அழிந்து விடும். ஆனால் இறைவன் நினைத்தால் அழித்ததையும் திருப்பி உருவாக்க முடியும். அதனால்தான் அவர் வீரபத்ர சுவாமியாக வரார். வீரபத்ர சுவாமியாக வந்து அந்த சிவன் நிந்தனை செய்த இடத்துல இருந்து அத்தனை தேவர்களுக்கும் தண்டனை கொடுக்குறார். இந்திரன் வந்து பட்சியாக பறக்கும்போது அந்த 2 ரெக்கையும் வெட்டி அவர் தண்டனை கொடுக்குறார் இந்திரனுக்கு. சூரிய பகவானுடைய பல்லை உடைச்சிடுறார். சந்திரனை அப்படியே தோசை மாதிரி அப்படியே தேய்ச்சிடுறாரு. இப்படி ஒவ்வொரு தேவர்களுக்கும் வீரபத்ர சுவாமி வந்து தண்டனை கொடுக்குறார். தண்டனை கொடுத்து எல்லாருக்கும் தண்டனை கொடுத்து முடித்த உடனே அவரே என்ன பண்ணுறார், எல்லாருக்கும் திருப்பி அனுக்கிரகமும் பண்ணிடுறார். அதுதான் இறைவனுடைய செயல். அப்போ இதை எதற்காக அவளுக்கு தண்டனை கொடுத்தார் அப்படின்னா, அந்த சிவ துரோகத்தினுடைய அந்த செயல் வளராமல் இருக்கிறதுக்கு தண்டனை. சுவாமியினுடைய திருக்கையால் அவளுக்கு தண்டனை கிடைத்ததால் அனுக்கிரகமும் உடனே கிடைச்சிடுது. அப்போ அந்த குணம் இறைவனுடைய அந்த ஐஸ்வர்யம்ன்றது என்ன அப்படின்னா, எல்லாவற்றிற்கும் மேற்பட்ட தன்மை, ஆளுமை, வலிமை, சக்தி, செல்வ செழிப்பு, சர்வ வல்லமை, எங்கும் நிரம்பிய தெய்வீக சக்தி, இதுக்கெல்லாம் ஐஸ்வர்யம்னு பேர். அப்பேற்பட்ட அந்த இறைவனுடைய 6 விசேஷ குணங்களோடும் எல்லா வல்லமையோடும் இருந்து அனுக்கிரகம் செய்யக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். புகழில் அழகாக கேட்பார், சகல துக்கமும் வர சகல சர்க்குணம் வர தரணியில் புகழ் பெற தகைமை பெற்று உனது பொற்சரணம் எப்போதும் நட்பொடு நினைத்திட அருள் தருவாயே அப்படின்வார். அப்போ இறைவனுடைய அந்த அனுக்கிரகம் கிடைச்சிட்டா நமக்கும் அந்த 6 விதமான விசேஷ குணங்களும் அந்த ஈஸ்வர தன்மையும் ஒவ்வொரு உயிருக்கும் கிடைக்கும், அடியார்களுக்கு கொடுப்பார். அதை தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் ஷட்குணேஸ்வர்ய சம்யுதாய நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.